ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹார்ட்டுங்கிறது ஒரு பம்பிங் ஆர்கன் அண்ட் ஹார்ட்டுக்குள்ளே எப்படி வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஹார்ட் வந்து இப்போ பம்பிங் அப்படின்னா ஹார்ட் இஸ் கெட்டிங் கான்ட்ராக்டட் அண்ட் ரிலாக்ஸ்ட். ஓகேவா? ஸோ டியூரிங் ரிலாக்ஸேஷன் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸில் அண்ட் ஏட்ரியமில் வந்து பிளட்டு வந்து ஃபில் ஆகும். அதே டியூரிங் கான்ட்ராக்ஷன் அப்போது இந்த ஃபில்லான பிளட்டு வந்து பம்ப் பண்ணி வெளில போகுது. இப்போது இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ரிதமிக்கலாக நடக்கணுங்கிறதுக்காக ஹார்ட்டில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு பாத்வே இருக்குது. ஓகேவா? அந்த பாத்வே தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட். அதை பற்றி தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ கண்டக்ஷன் சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோட், ஏவி நோட், பண்டில் ஆஃப் ஹிஸ், அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சஸ், லாஸ்ட்டாக பர்கன்ஜி ஃபைபர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ நோட், அதாவது சைனோஆட்ரியல் நோட். இதுதான் ஹார்ட்டோடைய நேச்சுரல் பேஸ் மேக்கர். ஓகேவா? இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பர் வால் ஆஃப் த ரைட் ஏட்ரியம் அண்ட் எஸ்விசி, அதாவது சுப்பீரியர் வெனக்கேவா ஓப்பனிங்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைனோஆட்ரியல் நோடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். அதாவது எவ்வளோ இம்பல்சஸை வந்து இது ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60லேருந்து 100 இம்பல்சஸ் வந்து ஒரு மினிட்க்கு இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டர். ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஏ நோட்லேருந்து இம்பல்சஸ் ஜென்ரேட் ஆகிறனால இது டேரெக்டாக நம்மளோட ஹார்ட் ரேட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம். அதே ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னா இங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். ஸோ எப்போ வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப ரெடியூஸாக இருக்கும் அப்போது நம்ம சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஏனோட ஸ்டிமுலேட் பண்ணி இம்பல்சஸ் ஜென்ரேட் பண்ண வைக்கும் அதிகமாக, அண்ட் ஹார்ட் ரேட்டுமே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதே ஆப்போசிட்டாக வந்து பேராசிம்பத்தட்டிக்கில் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எஸ்ஏனோடில் ஜென்ரேட் ஆகிற இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அதாவது ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்டையர் ஹார்ட்டுக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு மயோசைட்லேருந்து இன்னொரு மயோசைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஏட்ரியம் ஃபுல்லாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் தென் லெஃப்ட் ஏட்ரியமுக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேக்மேன் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா இந்த எஸ்ஏ நோட்லேருந்து டேரெக்டாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ண வச்சோம். ஸோ இது மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியமும் ரைட் ஏட்ரியமும் சிங்க்ரனைஸாக வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ சிங்க்ரனைஸ் அப்படின்னும்போது இந்த க்ரான் அப்படின்னா டைம் அப்படின்னு அர்த்தம், அண்ட் சிங்க் அப்படின்னா சேம். ஸோ சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஆர்ஏ அண்ட் எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமில் கான்ட்ராக்ட் ஆகும். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மொத்தம் ஏட்ரியமுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிட்டதுக்கப்புறம் இட் ரிசல்ட்ஸ் இன் ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஓகேவா? ஸோ ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஸோ டீபோலரைசேஷன் இஸ் நத்திங் பட் கான்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும். ஒன்ஸ் நம்ம ஏட்ரியல் டீபோலரைசிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் எல்லாமே வென்ட்ரிக்கலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கு இது ஏவி நோடுக்கு போகணும். ஸோ ஏவி நோடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட், அதாவது ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிக்கலும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேட் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து கேட் கீப்பர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த ஏவி நோடுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பட் எஸ்ஏனோட கம்பேர் பண்ணுறத விட கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஒரு 40லேருந்து 60 இம்பல்சஸ் பர் மினிட் அப்படின்ற கணக்கில் இது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு மொத்தம் 3 இன்டர்னோடல் ட்ராக்ஸ் மூலியமாக இம்பல்சஸ் வந்து வரும். ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் பாத்வே, அதாவது பேக்மேன்ஸ் பண்டில்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிடில் பாத்வே வந்து வெங்கி பேக்ஸ் பண்டில். லாஸ்ட் பாத்வே வந்து போஸ்டீரியர் ட்ராக்ட், அது வந்து தோரல்ஸ் பாத்வே. ஓகேவா? லாஸ்ட் போஸ்டீரியர் ட்ராக்ட், அது வந்து தோரல்ஸ் பாத்வே. ஸோ இப்போது எஸ்ஏ நோட்லேருந்து இம்பல்ஸ் வந்து ஏவி நோடுக்கு வந்துச்சு. ஏவி நோடில் உடனே வந்து இந்த ஏவி நோடு வந்து இம்பல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணிடாது. ஒரு ஸ்லைட் டிலே நடக்கும். அதாவது ஒரு 0.1 செகண்ட் டிலே வந்து இந்த ஏவி நோடல் டிலேன்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸில் பிளட்டு வந்து ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காக இது வந்து டிலே ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போகும். ஸோ பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பிரான்ச்சஸாக பிரியும். ஒன்று வந்து ரைட் பண்டில் பிரான்ச்,
இன்னொன்று வந்து லெஃப்ட் பண்டில் பிரான்ச். ஓகேவா? ஸோ ரைட் பண்டில் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வழியாகவே போய் ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட், ரைட் சப்எண்டோகார்டியமில் ஆன்டீரியர் பேப்புலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு உங்கள் ரைட் சைட் ஆஃப் த வென்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணும். அண்ட் லெஃப்ட் பண்டில் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து போஸ்டீரியர் ஃபேசிக்கல், அப்புறம் வந்து ஆன்டீரியர் ஃபேசிக்கல். அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த வென்ட்ரிக்கல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து Purkinje ஃபைபர்ஸ்னு ஒன்று அரைஸ் ஆகும். அது மூலியமாக மயோசைட்ஸில் இது வந்து இம்பல்சஸை கண்டக்ட் பண்ணிடுது. ஓகேவா? விச் ரிசல்ட்ஸ் இன் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ டீபோலரைசேஷன்ன்றது கான்ட்ராக்ஷன். ஸோ இங்கே வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், வென்ட்ரிகல்ஸில் ஃபில்லான பிளட்டு பம்ப் ஆகி வெளியே போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஓவராலாக வியூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எஸ்ஐ நோடில் ஜென்ரேட் ஆகுது. எஸ்ஐ நோட்லேருந்து இன்டர்னோடல் ட்ராக்ஸ் மூலியமாக ஏவி நோடுக்கு வருது. அண்ட் ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் போகுது. பண்டில் ஆஃப் ஹிஸ் டு ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சஸாக பிரிஞ்சு ரைட் சைடு ஆஃப் த வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் சைடு ஆஃப் த வென்ட்ரிக்கல்ன்ட்டு சப்ளை ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏட்ரியம் மொத்தமும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகி ரிசல்ட்ஸ் இன் தி ஏட்ரியல் டீபோலரைசேஷன். அதாவது ஏட்ரியம் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஆகிடுது. ஸோ கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏட்ரியமில் இருக்க பிளட்டு வந்து வென்ட்ரிக்கிள்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஏவி நோடில் இருக்க டிலே மூலயமா வென்ட்ரிக்கிள்ஸ் உடனே வந்து கான்ட்ராக்ட் ஆகாமல் வென்ட்ரிக்கிள்ஸுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான டைமை கொடுக்குது. ஸோ அந்த டைமில் வென்ட்ரிக்கிள்ஸில் பிளட் ஃபில் ஆகி அடுத்து வென்ட்ரிக்கிள்ஸில் இம்பல்ஸ் ரொம்ப வேகமாக கண்டக்ட் ஆகுது. அந்த கண்டக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.08லேருந்து 0.1 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ என்டையர் வென்ட்ரிக்கிள்ஸ் டீபோலரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன், வென்ட்ரிக்கிள்ஸில் இந்த பிளட் வந்து அயோட்டாலையும் பல்மரி ஆர்டரியிலும் எஜெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்.